தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசிக்கு உண்டான ஜனவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம். கன்னி ராசிக்கு 1 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 4ஆம் வீட்டில் இருக்கார். மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குது. வீடு, மனை, சொத்துக்கள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த வீடு பாதகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எல்லாமே கிடைக்கும், ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் கிடைக்கலாம். அல்லது அதை முழுமையாக யோசிச்சு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. லக்னாதிபதி நல்ல இடத்தில் இருந்தாலே எல்லாமே தானாக தேடி வரும் அப்படிங்கிற அமைப்பும் இந்த புதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். அடுத்து 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பார்த்துட்டிங்கன்னா 3ஆம் வீட்டில் இருக்காரு. 2ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் பணம் வர்றது ஏதாவது ஒரு செலவுகள் ஆகும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அதே போல் அப்பாவுக்கு ஏதாவது உதவிகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா 18ஆம் தேதிக்கு மேலே 4ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்போ 2ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வந்தால் உங்களுடைய பணம் எல்லாமே சொத்து சேர்க்கைக்காகவோ, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவோ, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளானுக்காகவோ சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ அவரே உங்களுக்கு 9ஆம் அதிபதி ஆகி 4ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களுக்காக ஒரு சேஃப்டி அமௌண்ட் பண்ணுறது, அல்லது ஏதாவது தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய சூழ்நிலைகள், உயர்கல்வி படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் வீட்டிலே இருக்கார். 3 குடையர் 3ஆம் வீட்டில் இருந்தால் கடுமையாக முயற்சி செய்து ஜெயிச்சு அதோட வெற்றியை காண்பீங்க அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. சகோதர ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் லெவல் நிறைய பேருடைய தொடர்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. அவர் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகி 3ஆம் வீட்டில் மறையும் பொழுது திடீர் பணவரவு, ஏன்னா கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகங்கிற மாதிரி திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரத்தில் தான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமண வரன்கள் எல்லாமே தேடிவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பயப்படாமல் இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு யோகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருந்தார். அடுத்தது 17ஆம் தேதிக்கு மேலே 5ஆம் வீட்டுக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது நிச்சயமாக குழந்தை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயத்தில் விரைய செலவுகள் செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு அமைப்பு உண்டு. குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருது, இன்ப சுற்றுலா சென்று வருது, தீர்த்த யாத்திரைகள் போகிறது இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிற மாற்றமே இல்லை. ஒரு சுப விரயங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் உண்டு. ஏதாவது ஒரு வழிவகையில் உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஜாதகத்தில் உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.